ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் யுலிசஸ் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன். இதில் யுலிசஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, அவர் ஒரு க்ரீக் ஹீரோ அண்ட் க்ரீக் கிங்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோரர், அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர். அதுவும் இல்லாமல் வந்துட்டு கடல் வழியாக சென்று எப்படி சொல்கிறாங்க, போர் புரிவாங்கள்ல அந்த டைமில், அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவர் இன்வால்வ் ஆகிருப்பார். ஈவன் வந்துட்டு அவர் ட்ராய் அப்படின்னு ஒரு பெரிய போர் நடக்கும், அந்த ட்ராய் போர்லேயும் இவர் பங்கேற்றிருக்காரு. ஸோ இவரோட ஆசை என்னென்னா, இந்த மாதிரியான கடல் வழி பயணங்கள் செஞ்சு அதில் போர் புரிகிறது தான் இவரோட ஃபுல் மென்டாலிட்டியே அப்படி தான் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், இவருக்கு ஏஜ் ஆனதுனால இவர் என்ன வீட்டில் இருப்பார், அவரோட ஐலாண்டில் வீட்டில் இருக்கிறப்போ அது அவருக்கு வந்துட்டு போர்டமாக தெரியும். இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வீட்டில் இருக்கிறது போர்டமாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் கூட வாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எல்லோரும் என் கூட வாங்க, நம்மலாம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அகெயின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதான் இந்த போம். Read the poem Ulysses by Alfred Lord Tennyson, which speaks of the unquenchable thirst of the Greek hero Ulysses for travel and exploration of new vistas until death would overpower him. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளை ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன் எழுதின யுலிசஸ் அப்படிங்கிற போமை படித்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட் அப்படின்னா தீராத தாகம். எது மேலேன்னா ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ க்ரீக் ஹீரோ யுலிசஸ்க்கு எது மேலே தீராத தாகம் அப்படின்னா ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன். அது ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்னா, புதிய இடங்களுக்கு கடல் வழியாக வந்துட்டு பயணம் செஞ்சு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறது. இல்லை மோரோவர் அந்த காலத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, கடல் வழியாக போய் போர் புரிதல். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு அவர் போகணும்னு ஆசைப்பட்றாரு. அன்டில் டெத் வுட் ஓவர் பவர் ஹிம், அதாவது அவருக்கு சாவு வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓவர் பவர் அப்படிங்கிறதுனா ஒருத்தவங்களை ஆட்கொள்கிறது. ஸோ சாவு அப்படிங்கிற ஒன்று அவர் ஆட்கொள்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட தீராத தாகத்தை தீர்த்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் இந்த போமில் நம்ம படிக்க போகிறோம். It little profits that an idle king by this still hearth among these barren cracks, matched with an aged wife, I meet and all unequal loss unto a savage race. ஸோ இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, யுலிசஸ் வந்துட்டு எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு வயதான கிங்கு. அவர் வந்துட்டு ரொம்ப சோம்பேறியான ஒரு கிங்கு மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறாராம். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறது எந்த ஒரு பலனையும் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறாரு. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, பை திஸ் ஸ்டில் ஹர்த், ஒரு எரிகின்ற நெருப்பை போல் இருக்கிறாராம். யாருக்கு இடையிலனா, அமாங் தோஸ் பேரன் கிராக்ஸ். இல்லை கிராக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாறைகள். ஸோ இந்த வயதான பாறைகள் அப்படின்னா அங்கே வயதான மக்களுக்கு நடுவில் அவர்கள் வந்துட்டு பாறைன்னு சொல்கிறாரு, இவரை வந்துட்டு தீன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பாறைகளுக்கு நடுவில் வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு தீ மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாராம். மேட்ச்ட் வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப். ஸோ இவரோட ஒய்ஃப்க்கு வயசாயிருச்சு. ஐ மெட் அண்ட் ஆல். இதில் மெட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லலாம். அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. என்ன பனிஷ்மெண்ட்னா டோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை. என்னென்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எந்த விஷயமும் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ வயசாயிருச்சு, எனக்கு போர் புரியறதுக்கு தேவையில்லை, ஸோ நான் வீட்டில் சோம்பேறியாக இருக்கேன், ஆனால் எனக்கு இது ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு அன்ஈக்குவல் லாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சமமான ஒரு சட்டமே இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இது யாருக்கு நடுவில் இருக்குன்னா, அவர்களோட மக்கள், சாவேஜ் ரேஸ், இந்த மாதிரி அவரோட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் இந்த மாதிரியான லா இருக்குது, அது வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சாவேஜ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மோஸ்ட்லி அனிமலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனிமலிஸ்டிக் ரேஸுக்கு நடுவில் வந்துட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யுலிசஸ் வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறாரு. சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எல்லோரும் சோம்பேறியாக இருக்காங்க, ஏஜ்டான எல்லாருமே, என்னால் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தட் ஹோர்ட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட் அண்ட் நோ நாட் மீ, ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், I will drink life to the lees. All time I have enjoyed greatly, have suffered greatly both with those. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஹோட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க,
பதுக்கல் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரியான பணம், சாப்பாடு, அதே மாதிரி தூக்கம், இதெல்லாம் ஒரே இடத்துல வந்துட்டு சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, அதே மாதிரி இவங்க வந்து தூங்கி எந்திரிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, சாப்பாடுக்காக வந்துட்டு அதுதான் அவங்களோட வாழ்க்கை, நார்மலான வாழ்க்கை, உணவு, உடை, அப்புறம் அவங்க ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது, இதுதான் வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை. ஆனால் இவங்களுக்கு என்னையை பற்றி தெரியாது அப்படிங்கிறாரு. அண்ட் நோ மீ நாட், அவங்களுக்கு என்னையை பற்றி தெரியாது. ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், என்னால் ட்ராவல் பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு தி லீஸ். இதில் லீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒயினில் இருக்க வந்துட்டு கடைசி பார்ட் வரைக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, யோசிச்சுக்கோங்க, ஒரு ஒயின் பாட்டிலில் இருக்கிற ஒயினை ஆர் எனிதிங், இப்போ ஒரு கலர் பாட்டிலில் இருக்க கலர் வந்துட்டு நம்ம கடைசி ட்ராப் வரைக்கும் குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வாழ்க்கையை வந்துட்டு கடைசி வாழ்க்கை, அந்த நிமிஷம் இருக்குல்ல, அந்த நொடி இருக்குல்ல, அந்த கடைசி ட்ராப் இருக்குல்ல, வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு மதுவில் கடைசி ட்ராப் வரைக்கும் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றாருனா, ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றாராம். ஆல் டைம்ஸ் ஐ ஹாவ் என்ஜாய்டு. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் நிறைய நேரங்களில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ என்ன பண்ணுறாரு, நல்லா சந்தோஷமாக இருக்கார், கிரேட்லி. ஸோ என்ஜாய் பண்ணுறப்பையும் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஹாவ் சஃபர்ட் கிரேட்லி, அதே மாதிரி கஷ்டங்களையும் அவர் நிறைய அனுபவிச்சிருக்கிறாரு. போத் வித் தோஸ், இது ரெண்டுமே வந்துட்டு அவருக்கு அவர் லைஃப்பில் அந்த ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. That loved me and alone on shore and went through scudding drifts the rainy heights, vexed the dim sea. I am become a name for always roaming with hungry heart. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கஷ்டமான சூழ்நிலையிலையும் சரி, அவர் வருத்தப்படுற ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையிலையும் சரி, அவர் சந்தோஷமாக இருந்த சூழ்நிலையும் சரி, என்ன பண்ணியிருக்காரு, அந்த கடலில் வந்துட்டு இவர் என்ஜாய் பண்ணி இருந்திருக்காரு, ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணியிருக்காரு. எப்போ கூடனா, வென் த்ரோ ஸ்கட்டிங் ட்ரிப்ஸ் த ரெய்னி ஹேட்ஸ் வெக்ஸ்ட் த dim sea. இதில் ஸ்கட்டிங் அப்படின்னா என்னன்னா, கடல் சீற்றம், அப்போது காற்று நல்லா வேகமாக அடிக்கும்ல, அந்த டைமில் மழை பெய்யும். கடல் சீற்றம் என்ன ஆகும், மழையும் பெய்யும். எப்போ மழை பெய்யுதுன்னா, ஹேட்ஸ்னால் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு கான்ஸ்டலேஷன், ஸ்டார் கான்ஸ்டலேஷன், அது வி ஷேப்பில் இருக்கும். அந்த கான்ஸ்டலேஷன் எப்போ வரும் அப்படின்னா, அது டாரஸில் இருக்கும். இது எப்போ வரணும், அப்போல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறத அறிகுறியாக சொல்லும். ஸோ அந்த மாதிரி டிம் சி, அதாவது ஒரு இருட்டான கடலுக்கு மத்தியில் நம்ம வந்துட்டு அந்த மழையினாலையும் சீற்றத்தினாலையும் நம்ம வெக்ஸாகி கோபத்தில் ஒரு அநாயிங்காக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயுமே கூட அவருக்கு என்ன பேர் கிடச்சிருக்குன்னா, இந்த மனுஷன் எப்படி சுற்றிட்டு இருக்கான், ரோமிங்னா சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஹங்க்ரி ஹார்ட், அதாவது பசியான இருதயத்தோடு சுற்றிட்டு இருக்கான். பசியான இருதயம் அப்படின்னா சும்மாவே இருக்காது, அங்கே போகணும் இங்கே போகணும், அந்த ஊரை வந்துட்டு நம்ம கைப்பற்றணும், அவங்க கூட சண்டை போடணும், இவங்க கூட போகணும், இவங்க கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹங்க்ரி ஹார்ட்டோடய அவர் இருந்திருக்காரு. ஸோ அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. மச் ஹாவ் ஐ சீன் அன்னோன் cities of men and manners, climates, council, governments, myself not least, but honored of them all, and drunk delight of bottle with my peers. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய இடத்த போய் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துருக்காரு, அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அங்கே நிறைய ஊர்களுக்கு போயிருக்காரு. சிட்டிஸ்னால் அங்கே இருக்கிற நிறைய நகரங்களுக்கு போய் அங்கே இருக்க மனிதர்களை அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேனஸ், அங்கே என்னென்ன மேனஸ் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட பிஹேவியர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்ருக்காரு. கிளைமேட்ஸ், அங்கே இருக்க தட்பவெட்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்க கவுன்சில்ஸ், அதாவது அங்கங்கே சில கவுன்சில்ஸ் இருக்கும்ல கவர்மெண்ட்டுக்குள்ள, அந்த கவுன்சில்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு, கவர்மெண்ட்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிறாரு. மை செல்ஃப் நாட் லீஸ்ட் பட் ஹானர்ட் ஆஃப் தெம் ஆல். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போயிட்டுமே என்ன பண்ணுறாரு, இவரை வந்துட்டு யாருமே குறைச்சி மதிப்பிடலை, இவர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நடத்துகிறாங்க. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ் அப்படின்னா, டிலைட் ஆஃப் பேட்டில், டிலைட்னா சந்தோஷமாக இருக்கிறது, பேட்டில் வித் மை பியர்ஸ். ஸோ இவர்களோட கூட சேர்ந்தவங்க, பியர்ஸ்னால் சேம் ஏஜ் பீப்புள்னு சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பியர் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, போர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது போர் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை குடித்து அவர் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா இடத்துக்கும் அவர் போயிருக்காரு, நிறைய இடத்துங்கள என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்துட்டு போர் புரிஞ்சிருக்காரு. அவர்களோட யார் கூட சேர்ந்துனா, அவங்க கூட இருந்த அவங்களோட பியர்ஸோடு சேர்ந்து.
Far on the rising plains of windy Troy, I am a part of all that I have met. Yet all experience is an arch wherethrough gleams that unraveled world whose margin fades. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் எங்கே போயிருக்காருன்னா, ஃபார் ஆன் த ரிங்கிங் பிளேன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய் அப்படின்னா, ட்ராய் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய ட்ராஜன் வார் அப்படிங்கிற ஒரு வார் நடந்துச்சு. அந்த வாரில் இவரும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அந்த பிளெயின்ஸ் வந்துட்டு எப்படின்னா, நல்ல விண்டி ட்ராய்னா நல்லா காற்றடிக்கிற ஒரு பிளெயின்ஸ்னால் வந்துட்டு சமமான நிலம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஏரியா அது. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, இவர் போய் ஆம் அ பார்ட் ஆஃப் ஆல், அங்கே இருக்கிற எல்லாத்துக்கூடையும் இவர் வந்துட்டு பார்ட்டாக இருந்திருக்காரு. அந்த போரில் இவரும் இருந்திருக்காரு. அதனால் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் பார்ட்டாக இருந்திருக்கேன். தட் ஐ ஹாவ் மெட், அவர் சந்தித்த எல்லாத்துலேயும், இப்போ நம்ம போகிறோம் ஒரு இடத்த சந்திக்கிறோம் அப்படின்னா, அங்கே மனுஷங்கள் அங்கே இருக்க மக்கள் மனுஷன்லாம் நம்ம இருப்போம். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து நிறைய பேரோட ஒரு பார்ட்டாக வந்துட்டு இவர் இருக்கார். Yet all experience in an arch wherethrough. இதில் வந்துட்டு ஆர்ச் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பில்டிங் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆர்ச்ங்கிற பில்டிங் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். அவர் wherethrough அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறார், அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு ஆர்ச் மாதிரி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. க்ளீம்ஸ், அது வந்துட்டு க்ளீம்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா மின்னுறது. ஸோ என்ன பண்ணுறது, மின்னுறதுங்கிறத விட மங்கிய நிலையில் மின்னுறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி தூரத்தில் ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்ட்ராவல்டு வேர்ல்ட் ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ். இவருக்கு வந்துட்டு என்ன தான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்களை நான் பார்த்துருந்தாலும், இவர் பார்க்காத இருக்குல்ல, இவர் பார்க்காத உலகம் வந்துட்டு மார்ஜின் அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, எர்த்து ரவுண்டுன்னு இப்போ சொல்கிறோம் நம்ம. அவங்க வந்துட்டு எர்த்து வந்துட்டு ஃப்ளாட் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ எர்த்துங்கிறது வந்துட்டு சூரியன் எங்கே மறையுதோ அங்கே எர்த்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க. ஸோ அதுதான் மார்ஜின். ஸோ அந்த மார்ஜின் வந்துட்டு முடிகிற வரைக்கும் நிறைய பேர் இவர் ட்ராவல் பண்ணாமல் இருந்திருக்கார்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவர் கண்ணுக்கு மங்கி தெரியுதான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்ச் இருந்தாலுமே கூட மங்களாக என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் போகாத ஊர்லாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. ஃபார் எவர் and forever when I move, how dull it is to pass, to make an end, to rest unfurbished, unburnished, not to shine in use, and as though to breathe were life piled of life. ஸோ forever and ever when I move. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ மட்டும் இல்லை, நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்பயுமே அப்படின்றாரு. how dull it is to pass. ஸோ பாஸ் அப்படின்னா என்ன, ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்குது. ஸோ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தற்காலிகமாக என்னை வந்துட்டு எங்கேயுமே போக விடாமல் நிறுத்தி வைக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறாரு. டல்லாக இருக்கான். டு மேக் அண்ட் எண்ட். ஸோ இவர் வந்துட்டு இதை நிறுத்திடலாம், எண்ட் பண்ணிடலாம், அவரோட வாயேஜை எண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இவருக்கு ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுது. டு எண்ட் அண்ட் எண்ட் டு ரஸ்ட் அன்ஃபர்பிஷ்ட். ஸோ அன்ஃபர்பிஷ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தீட்டப்படாத அப்படின்னு சொல்லலாம், அதாவது பாலிஷ் பண்ணப்படாத. ஸோ ஒரு ஆயுதம் வந்துட்டு பாலிஷ் பண்ணப்படாமல் இருந்தால் அது என்ன ஆகும்னா துருப்பிடிச்சி போயிடும். அதே மாதிரி இவரோட வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னா, துருப்பிடிச்ச ஒரு ஆயுதத்தை போட முடிய போதா அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்துட்டு டல்லாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கத்தி என்ன ஆகும்னா, அதை நம்ம ரொம்ப நாள் வந்துட்டு தீட்டாமையோ யூஸ் பண்ணாமையோ வச்சுருந்தோன்னா அது துருப்பிடிச்சிடும். அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி துருப்பிடிச்ச ஆயுதம் மாதிரி என்னோட மிச்ச வாழ்க்கை ஆயிடுதே. நாட் டு ஷைன் இன் யூஸ், அதாவது யூஸ் பண்ணால் தான் அது ஷைனிங்காக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணாமல் இருக்குது என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஷைன் ஆகாமல் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கையை ஒரு வாளோட ஒப்பிடுறாரு. எப்படி வந்துட்டு ஒரு வால் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் துருப்பிடிச்சி போகுமோ, அதே மாதிரி என் லைஃப் வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ணாமல் இருக்கே, ஸோ அது வந்துட்டு டல்லாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆஸ் தோ டு பிரீத் வேர் லைஃப், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ மூச்சு விட்டுட்டா இருந்தால் போதும், அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அவர் ஆல்ரெடி அவர் அக்யூஸ் பண்ணுறாரு. எப்படின்னா, சாப்பாடு, தூக்கம், அதாவது எனக்கான சொத்து சேர்த்து வைக்கிறது, இதுதான் அவங்க வாழ்க்கையை நினச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறது தான் ஒரு வாழ்க்கை. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு யூஸும் இல்லை அதில் அப்படிங்கிறாரு. லைஃப் பைல்ட் ஆன் லைஃப், அதாவது பயல் அப்படின்னா குவியல். ஸோ வாழ்க்கை வந்துட்டு குவியலாக இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கன்சர்னில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு நிறைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வந்துட்டு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரே லைஃப் கிடையாது, நிறைய லைஃப். இப்போ இந்த சிச்சுவேஷனில் இப்போ பிறந்தோம், அடுத்த பிறவியில் நம்ம அப்படி பிறப்போம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை மேலே என்ன சொல்கிறது, ஒரு குவியலாக இருக்குது. வேர் ஆல் டூ லிட்டில், ஆனால் எல்லா வாழ்க்கையும் இவருக்கு எப்படி இருக்கான், ரொம்ப சின்னதான்னு தெரியுது. அண்ட்
of one to me little remains, but every hour is saved from the eternal silence, something more, a bringer of new things, and while it were. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு நிறையா வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கைகள் இருக்குது, ஆனால் எல்லா வாழ்க்கையும் என்ன தான் ரொம்ப சிறுசு. ஸோ நம்ம ஃபிலாசபிலாம் கேட்டுப்போம்ல, வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறுசு, அதனால் அவங்க பிடிச்சதை செஞ்சு வாழுங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே மாதிரி தான் சொல்கிறாரு, நிறைய வாழ்க்கை இருக்குது, ஆனால் வாழ்க்கைங்கிறது வந்துட்டு எப்படி இருக்குது, ரொம்ப சின்னது டைம் தான். ஆனால் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க ஒரு வாழ்க்கை, அண்ட் ஒன் ஆஃப் மீ லிட்டில் ரிமைன்ஸ். இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் மிச்சம் இருக்குது, ஏன்னா இவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நாட்கள் தான் மிச்சம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எவ்ரி ஹார் இஸ் சேவ்ட் ஃப்ரம் த எட்டர்னல் சைலன்ஸ். ஸோ இவர் வாழ்ந்து கொண்டிருக்க நாட்கள் வந்துட்டு எப்படிப்பட்ட நாள்னா, ஒவ்வொரு மணி நேரமும் வந்துட்டு சாவிற்கு முன்னாடி சேர்த்து வைக்கப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எட்டர்னல் சைலன்ஸ்னால் இனிமேல் வந்துட்டு அந்த லைஃபே இல்லை அப்படின்னு முடிய போகிறது டெத்து. ஸோ எட்டர்னல் சைலன்ஸ் இஸ் அ டெத். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி வாழ்கிற ஒவ்வொரு மணி நேரமும் சேர்த்து வைக்கப்பட்டது. சம்திங் மோர் அ பிரிங்கர் ஆஃப் நியூ திங்ஸ். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்துட்டு வீணடிக்கக்கூடாது. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாரு, அதை வந்துட்டு ஏதாவது புதுசாக செய்யணும், புதிய விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அண்ட் வைல் இட் வேர், வைல்னா அன்பிளசன்ட். ஸோ என்ன ஆகுது, இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அன்பிளசண்ட்டாக இருக்குது, நான் இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறாரு. ஃபார் சம் 3 sons டு ஸ்டோர் அண்ட் ஹோர்ட் மை செல்ஃப். இதில் 3 sons அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சன்னுங்கிறது வந்துட்டு சூரியன், சன்ஸ் அப்படின்னா 3 சூரியனாக கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சைனீஸில் வந்துட்டு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 ages அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது இப்படி எடுத்துக்கலாம், முக்காலம்னு எடுத்துக்கலாம், நிகழ்காலம், எதிர்காலம் அண்ட் இறந்த காலம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 காலமாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹோர்ட் மை செல்ஃப். ஹோர்டுன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னது, சேவ் பண்ணது, ஒரு விஷயத்தை வந்துட்டு புதைச்சி வச்சுருக்குது, இல்லை சேவ் பண்ணி சீக்ரெட்டாக வச்சுருக்குது. ஸோ இவருக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு வீரமான ஒரு சூழ்நிலையில் இவர் வந்துட்டு வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் வாழ்ந்த காலங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இவர் இப்போ பூட்டி வச்சுருக்காராம், அவரோட வீரத்தை வந்துட்டு பூட்டி வச்சுருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. ஹோர்ட் மை செல்ஃப் அண்ட் திஸ் கிரே ஸ்பிரிட் ஏர்னிங் இன் டிசையர். இதில் வந்துட்டு கிரே அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, வயசான அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட வயசான அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா, ஏர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏர்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்குறது. ஏர்னிங் இன் டிசையர்னால் அவர் ஒரு காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சி ஏங்குதான். ஸோ இவ்வளோ காலத்தில் வந்துட்டு நான் என் மனசுக்குள்ளே என்ன புதைச்சி வச்சுருந்தேன்னா, நிறைய நாலேஜையும் நல்லா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் புதைச்சி வச்சுருந்தேன். இப்போ என்னோடய வயசான ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஏங்குது, என்னோடய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஏங்குது. என்ன விருப்பம் அப்படின்னு கேள்வி சொல்கிறாங்க பாருங்கள். டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார். ஸோ எப்படின்னா, இங்கே சிங்கிங் ஸ்டார் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு சன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே சிங்கிங் ஸ்டார் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்துட்டு ஒரு நம்ம ஷூட்டிங் ஸ்டார் பார்ப்போம்ல, அப்படியே மறைஞ்சு போயிடுற ஷூட்டிங் ஸ்டார். பட் நான் இதை எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, சிங்கிங் ஸ்டார் அப்படிங்கிறது சன்னை சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், ஃப்ளாட் எர்த் கான்செப்ட் வந்துட்டு முன்னாடி இருந்துருது. ஸோ சிங்கிங் ஸ்டார்னால் சூரியன் ஒரு இடத்துலேருந்து உதிச்சு ஒரு இடத்துல மறையுது, கடலுக்கு நடுவில் மறையுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே சிங்கிங் ஸ்டாருங்கிறது என்ன சொல்கிறதுனா, சூரியனை தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சூரியன் எங்கே தாண்டா மறையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார். எப்படி சன் வந்துட்டு உதயமாகி அந்த பூமியை கடந்து திருப்பி அங்கே கடலில் போய் மறையுதோ, ஸோ அதே மாதிரி அது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற அறிவை வந்துட்டு இவர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாராம். பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். ஸோ இவரோட நாலேஜ் வந்துட்டு எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட், அதாவது மனுஷன் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மனுஷன் இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும், மனுஷன் இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சொசைட்டல் நார்ம்ஸே இருக்குது. இப்போ சொல்லணும்ல, இப்போ சில பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சில பேர் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி மனுஷன் வந்துட்டு யோசிக்க முடியாத நாலேஜுக்கு தாண்டி இருக்குல்ல. இப்போ நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் வந்துட்டு எங்களுக்கு இந்த தான் நாலேஜ் நினைப்பாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு யாருக்கு தெரியும்னா ஒரு சன்னுக்கு தெரியும். சன் வந்துட்டு இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்குது, இந்த உலகத்துலக்கு எல்லாத்தையும் பார்க்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு தெரியும் அப்படின்னா தெரியாது. ஸோ அதே மாதிரி இந்த சன்னு மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, மனிதனுக்கு புலப்படாத பல அறிவுகளை இவர் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறார். அதனால் அந்த சன்னு மறையிற இடத்து வரைக்கும் என்னென்ன நாலேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் மனிதன் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற நாலேஜை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
This is my son, my own Telemachus, to whom I leave the sceptre and the isle, well loved of me, disconcerning to fulfill this labor, by slow prudence to make mild. ஸோ இவர் யார் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னா இவரோட பையன். அவரோட பையன் பேர் என்ன? டெலிமேக்கஸ். ஸோ இதுதான் என்னோட பையன், என்னோட டெலிமேக்கஸ் அப்படின்னு சொல்கிறாரு. டு ஹூம் ஐ லீவ் த செப்டர் அண்ட் த ஐல். இதில் செப்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா செங்கோல், அவரோட செங்கோல். செப்டருங்கிறது என்னென்னா ஒரு செரிமோனி. இப்போ ராஜாக்கெலாம் வந்துட்டு முடி சூட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு முடி சூட்டியிருக்கார். முடி சூட்டப்பட்டவர் யாருன்னா டெலிமேக்கஸ். ஸோ அவருக்கு வந்துட்டு இவரோட ராஜ்யத்தையும், ஐல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐலாண்ட், ஸோ இவரோட தீவையும் இவரோட செங்கோலையும் விட்டுட்டு போக போகிறாரு. வெல் லவ்ட் ஆஃப் மீ. ஸோ இது வந்துட்டு இவரோட செங்கோலும் சரி, இவரோட ராஜ்யமும் சரி இவருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவங்களுக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஸ்கன்சர்னிங் டு ஃபுல்ஃபில் திஸ் லேபர். இதில் டிஸ்கன்சர்னிங் அப்படின்னா என்னென்னா ஒரு குவாலிட்டியை ரெகக்னைஸ் பண்ணுறது, அதாவது ஒரு தரத்தை வந்துட்டு மதிப்பிடுறது. ஸோ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, லேபர்னால் இந்த வேலையை வந்துட்டு யார் செய்ய போகிறனா டெலிமேக்கஸ். டெலிமேக்கஸோட திறமை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா அவர் வந்து எப்படி ஆட்சி செய்ய போகிறாரு அப்படின்ட்டு. பை ஸ்லோ ப்ரூடன்ஸ் டு மேக் வைல். இதில் ப்ரூடன்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறது, விவேகம், டிசிப்ளினாக இருக்கிறது. ஸோ என்ன சொல்கிறது, டெலிமேக்கஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அவன் நல்லபடியாக அவனோட திறமையை காட்டுவான். எப்படின்னா விவேகத்தோட மைல்டாக்குவான் அப்படின்னு சொல்கிறார். எதை மைல்டாக்குவான்னு அடுத்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. Rugged people and through soft degrees subdue them to the useful and the good. Most blameless is he, centered in the sphere of common duties, destined not to fail. ஸோ இதில் யாரை சொல்கிறாருன்னா அவங்களோட மக்களை தான் சொல்கிறார். ஸோ யாரை வந்துட்டு மைல்டாக்குறதுனா ரகட் பீப்புள், அதாவது ரகட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டாக இல்லாமல் ஒரு ஹார்டாக இருக்க மக்கள். ஸோ மக்களுக்கு இங்கே எதுவுமே தெரியாது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான், அவனோட விவேகத்தினால மைல்டாக்கிடுவான். அண்ட் த்ரோ சாஃப்ட் டிகிரிஸ். இதில் சாஃப்ட் டிகிரிஸ் அப்படின்னா அவரோட வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் த்ரோ சாஃப்ட் டிகிரிஸ் சப்டியூ தெம் டு யூஸ்ஃபுல் அண்ட் த குட். இதில் சப்டியூ அப்படிங்கிறதுனா ஒரு விஷயத்தை வந்துட்டு டெஃபிட் பண்ணுறது. ஸோ இங்கே டெஃபிட் பண்ணுறதுன்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னா மக்களோட ரகட்னஸ்ஸு. ஸோ அந்த மக்களோட ரகட்னஸ்ஸை இவரோட சாஃப்ட் டிகிரி மூலமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக மாற்றிடுவார். இப்போ ஒரு மக்களை நல்லா ஆட்சி செய்கிறது தான் வந்துட்டு இவரோட வேலை அப்படிங்கிறப்போ, ஸோ அதை நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் அந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் மாற்றுறது யாரோட வேலை அப்படின்னா டெலிமேக்கஸோட வேலை. மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹி. ஸோ இவரை எந்த குறையும் சொல்ல முடியாது, அவர் பையனை எந்த குறையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. சென்டர்ட் இன் த ஸ்பியர் ஆஃப் காமன் டியூட்டி. ஸோ அவர் எதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, ஸ்பியர் அப்படின்னா தெரியும், ஒரு உலகம் உருண்டையாக இருக்குல்ல, அந்த மாதிரி உருண்டை. ஸோ எந்த உருண்டைக்குள்ளனா இந்த சாதாரண டியூட்டிஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே அவர் சுக்கி கொண்டு இருக்கார். டெசன்ட் நாட் டு ஃபெயில். இதில் டெசன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட சில டியூட்டி, அதாவது டெசண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது காலம் காலமாக வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியான டியூட்டிஸ்லாம் வந்துட்டு அரசனுக்கு அடுத்தடுத்த அரசனுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டியூட்டிஸில் வந்துட்டு இவர் வந்துட்டு தோல்வி அடைய மாட்டார். இதில் அடைய மாட்டார்னா அடுத்த பேராகிராஃபில் இந்த ஆஃபீஸ் ஆஃப் டெண்டர்னஸ் அண்ட் பே மீட் adoration to my household gods when I am gone. His work, he works his work, I mine. There lies the port, the vessel puff here her sail. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் எதில் தோல்வி அடைய மாட்டார்னா அவரோட டெண்டர்னஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மென்மையான விஷயத்தில். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை கையாளுறப்போ ஒரு மென்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரோட ஆஃபீஸஸில் இருக்கிற மென்மையான விஷயங்களை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், ஆஃபீஸஸ்னால் இன்ஃபேக்ட் ரூல் பண்ணுறது தான். ஸோ அவரோட ரூலிங் ஸ்டேஜில் வந்துட்டு அவர் எப்போயுமே நிதானமாக இருப்பார். அண்ட் பே மீட் அடரேஷன். இதில் பே மீட் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா வழிபாடு செலுத்துகிறப்போ நம்ம என்ன சொல்லுவாங்கள்ல, நம்ம தெய்வங்களுக்கு வந்துட்டு பலி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பலியில் ஆஃபரிங்ஸ் கொடுப்பாங்கல்ல, சாமிக்கு வந்து இது படையல் பண்ணுறது, சாப்பாடு வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இவரோட ஹவுஸ் ஹோல்ட் காட்ஸ் அப்படின்னா இவருக்கு காலங்காலமாக வந்துட்டு ஒரு காடு இருக்கும், அந்த காடை ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான காடை வந்துட்டு இந்த மாதிரியான ஆஃபரிங்ஸ்லாம் கொடுத்து ப்ரேயர் பண்ண இவர் மறக்க போகிறதில்ல. அவரோட வேலையை வந்துட்டு செத்தாலும் அவர் இந்த பையன் வந்துட்டு நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறார். வென் ஐ எம் கான், நான் போனதுக்கப்புறம். இதில் போனது அப்படிங்கிறது வந்துட்டு செத்ததுக்கப்புறமும் சொல்கிறாரு. இவர் வந்துட்டு இல்லாமல் வாயேஜ் போவார்ல அந்த டைம்லேயும். ஹீ ஒர்க் ஹிஸ் ஒர்க்,
அதாவது அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். டெலிமேக்கஸ் வந்துட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். தேர் லைஸ் த போர்ட். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பார்த்தீங்களா அங்கே போர்ட் தெரியுது அப்படின்றாரு. போர்ட்டுனா அந்த கடல் கப்பல்லாம் போகும்ல அந்த இடம். த வெசல் பாப்ஸ் ஹர் சேல். ஸோ அந்த வெசல் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த மேலே வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்கும்ல, இந்த காலம் கப்பலில் அந்த காலம் கப்பலில் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், மேலே வந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்கும்ல, பஃப் பண்ணுற சவுண்டு, அது ஒரு மாதிரி விசில் மாதிரி அடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கடல் ஹெர் செயில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செயிலிங்னா கடல் வெளிப்பயணம். ஹெர் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறதுனா அந்த படகை சொல்கிறாரு. ஸோ அந்த படகு என்ன பண்ணுதுன்னா விசில் அடிக்குது, அந்த வெசல் வந்துட்டு பஃப் பண்ணுது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் கடலில் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஹார்ன் சவுண்ட் மாதிரி கேட்கும். ஸோ அங்கே பார்த்தீங்களா அங்கே போர்ட் இருக்குது, அங்கே வந்து என்ன பண்ணுது அந்த செயிலிங்கில் வந்துட்டு அந்த சவுண்டு கேட்குது அப்படிங்கிறாரு. தேர் க்ளூம் த டார்க் ப்ராட் சீஸ் மை மெரைனர்ஸ் soul that I have toiled and wrought and thought with me that ever with a frolic welcome took the thunder and the shine unopposed. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார்த்தீங்களா என்னோட கடல் வந்துட்டு எனக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவர் வந்துட்டு போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா, தேர் க்ளூம் த டார்க் ப்ராட் சீஸ். அங்கே பார்த்தீங்களா அங்கே இருட்டாக என்ன தெரியுது, என்னோட கடல் தெரியுது. டார்க்னால் நல்லா வந்துட்டு ஒரு கருமையான படர்ந்த கடல் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. மை மரைனர்ஸ் சோல் தட் ஹாவ் டாயில். இல்லை டாயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹார்ட் ஒர்க். ஸோ என்ன யோசிக்கிறாரு, அவரோட வேலை பார்த்த மெரைனர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்களோட சோல்ஸ்லாம் வந்துட்டு அங்கே தெரியுது. ராட் அண்ட் தாட் வித் மீ. ஸோ அவரோட மெரைனர்ஸ் என்ன சொல்கிறார், இவர் கூட சேர்ந்து மெரைனர்ஸ்னால் கடல் வெளியில் பயணம் பண்ணுறவங்க, அவங்களோட ஆன்மாலாம் என்ன பண்ணுதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ரொம்ப மோல்டாயிருக்கு, இந்த மாதிரி மெரைன் போய் ரொம்ப மோல்டாயிருக்கு. அதே மாதிரி இவரை மாதிரியான சிந்தனைகளுடைய மக்கள், இவரோட மெரைனர்ஸ் எப்படின்னா இவரை மாதிரியே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இவரை மாதிரி சிந்தனைகள் உள்ள மக்கள், இவரை மாதிரியே வந்துட்டு அங்கே நிறைய கஷ்டங்களை பட்டு மோல்டாயிருக்க மக்கள். that ever a frolic welcome took. இதில் ஃப்ராலிக் அப்படிங்கிறது என்னென்னா உல்லாசமாக போகிறது. ஸோ மறுபடியும் அவரோட பயணத்தை அவர் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு வெல்கம் வந்துட்டு கேட்குது. took the thunder and the sunshine and the opposed. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமில் இவர் என்னென்ன பார்த்துருக்காருன்னா தண்டரை பார்த்துருக்காரு, சன்ஷைனை பார்த்துருக்காரு, அண்ட் அப்போஸ்ட். ஸோ என்ன சொல்கிறாருன்னா அடுத்த பேராகிராஃபில் அதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன ட்ரிப்பு போகணுன்னு இவர் ஆசைப்பட்றாரு. ஃப்ராலிக் அப்படின்னா உல்லாசமாக மறுபடியும் வந்துட்டு அவங்க மரைனரோட சேர்ந்து இந்த மாதிரியான தண்டர் சன்ஷைன் இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. அண்ட் அப்போஸ்ட் ஃப்ரீ ஹார்ட்ஸ். ஸோ எப்போயுமே இதில் பேராகிராஃப் வந்துட்டு கடைசி லைனோட வந்துட்டு அடுத்த பேராகிராஃபை கனெக்ட் பண்ணி நம்ம ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்போஸ்ட் ஃப்ரீ ஹார்ட்ஸ் ஃப்ரீ ஃபோர் ஹெட்ஸ் யூ அண்ட் ஐ ஆர் ஓல்ட். ஸோ என்ன சொல்கிறாரு, அப்போஸ்ட் அப்படின்னா எதிரில் இருக்க மக்கள். ஸோ இவரோட வயதாகி இந்த மாதிரி மெரைனர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கூட இருப்பாங்கள்ல, அவர்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா அப்போஸ்னால் எதிரில் இருக்க நீங்களே ஃப்ரீ ஹார்ட்ஸ். ஸோ உங்கள் மனசுலாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ ஃபோர் ஹெட்ஸ். இதில் வந்துட்டு ஃபோர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வழுக்கைன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மனசு வந்துட்டு இப்போ என்ன இது ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது, நம்ம தலையும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு வயசாயிடுச்சு. யூ அண்ட் ஐ ஆர் ஓல்டு. ஸோ உங்களுக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு. Old age hath yet his honor and his toil. ஸோ ஓல்ட் ஏஜ் வந்துட்டு வந்துருச்சு, ஆனால் வந்துட்டு நமக்கு என்ன எடுக்கலை, ஓல்ட் ஏஜ் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து என்னத்தை எடுக்கலைன்னா நம்மளோட ஹானர், அதாவது நம்மளோட பெருமையை எடுத்துகிட்டு போகல. அதே மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்ம முன்னாடி போட்ட ஹார்ட் ஒர்க்கே நம்ம ஓல்ட் ஏஜ் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போகல. டெத் க்ளோசஸ் ஆல். என்ன சொல்கிறாருன்னா சாவு வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். டெத் க்ளோசஸ் ஆல். நம்மளோட ஹானரு, நம்மளோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் வந்துட்டு ஓல்டேஜில் நம்மக்கிட்ட இருந்தாலுமே கூட அது சாகிறப்ப நம்ம என்ன அது போயிடும். பட் சம்திங் த எண்ட். ஏர்னா முன்னாடி, அதாவது நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது. அது என்னென்னா சம் ஒர்க் ஆஃப் நோபல் நோட் மே yet be done. அதாவது இன்னும் நம்ம சேர்ந்து முடிக்கக்கூடிய, நோபல் அப்படின்னா ஒரு நேர்த்தியான விஷயங்கள் வந்துட்டு இன்னும் இருக்குது, இன்னும் முடிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம சாவு ஆகிறதுக்குள்ளே, அதாவது நம்ம செத்து போகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த மிச்சம் இருக்கிற காலத்தில் நமக்குள்ளே முடிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. நாட் பிகமிங் மென் தட் ஸ்ட்ரோவ் வித் காட்ஸ்.
not unbecoming the men that strove with gods. The lights begin to twinkle from the rocks. The long day wanes, the slow moon climbs, the deep moans round with many voices. Come, my friend. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு கடவுளோடையே சண்டை போட்டுருவாங்க. ஈவன் அகிலேஸ் இருக்கிறார்ல, அகிலேஸ் வந்துட்டு கடவுள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறையா காட்ஸோடைய என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சும்மா இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடாது. நாட் அன்பிகமிங் மென் தேட் ஸ்ட்ரோ வித் காட், அதாவது கடவுளோட சண்டை போடாத மனுஷங்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. த லைட் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ், அதாவது இந்த பாறைகள்லேருந்து என்ன ஆகுதுன்னா வெளிச்சங்கள் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. த லாங் டே வேன்ஸ், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லைட்லாம் வந்துட்டு எரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நீண்ட நாள் வந்துட்டு முடிஞ்சு போயிடுச்சு. வேன்ஸ்னால் வந்துட்டு முடிஞ்சு போகிறது. வேன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, மறையிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு லாங் டே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மறையிறது. த ஸ்லோ மூவ் கிளைம்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, இப்போ மூணு வந்து தெரிய ஆரம்பிக்குது. த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸ். ஸோ இவரை சுற்றி என்ன ஆகுதுன்னா நிறைய மூணுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். கம் மை ஃப்ரெண்ட். ஸோ கடல் வந்துட்டு கடல் அந்த ட்ரிப்பில் இருந்த மக்கள்லாம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு கூப்பிட்ற மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகுது. த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா இது சுற்றி எனக்கு நிறைய வாய்ஸ் கேட்குது, என் கூட வாங்க நண்பர்களே, கம் மை ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிட்றாரு. இட் இஸ் நாட் டூ லேட் டு சீக் நியூர் வேர்ல்ட். Push off and sitting well in orders met, sounding furrows for my purpose holds, to sail beyond the sunset and the bots. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இன்னும் காலம் வந்துட்டு முடிஞ்சு போயிடல, இன்னும் வந்துட்டு இட்ஸ் நாட் டூ லேட், இன்னும் வந்துட்டு முடியலை. எது முடியலை அப்படின்னா புது உலகத்தை கண்டுபிடிக்க. இதில் நியூயர் வேர்ல்டு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ அட்லாண்டிஸ்னு ஒரு இது இருந்துச்சு, அது வந்துட்டு கடலில் மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அட்லாண்டிஸுங்கிறத வந்துட்டு நியூயர் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படி எடுத்துக்கலனாலும் இன்னும் இவர் பார்க்க முடியாத நிறைய ஊரெலாம் இருக்குல்ல, அதை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட். இதில் ஸ்மிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிக்கிறது. ஸோ என்ன சொல்கிறதுனா, இது புஷ் ஆஃப்னா கடலில் வந்துட்டு ஒரு கப்பலை தள்ளுறோம் அப்படிங்கிறப்போ, அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மிட் த சவுண்டிங் ஃபரோஸ். ஃபரோஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு மடிப்புன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஃபரோஸுங்கிறது நெத்தியில் இருக்க மடிப்புன்னு சொல்லுவாங்க. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கப்பலில் வந்துட்டு அந்த அலை அடித்து ஒரு தடம் மாதிரி பதிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தடம் மாதிரி பதிஞ்ச வந்துட்டு ஒரு கப்பலில் வந்துட்டு நம்ம எல்லோரும் உட்காந்துக்கலாம். அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மிட் த சண்டிங் ஃபரோஸ் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கப்பலில் நம்ம பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் வந்துட்டு காலம் நமக்கு முடிஞ்சு போகலை. எதுக்காக பயணம் பண்ணலாம் அப்படின்றாருனா, ஃபார் மை பர்பஸ் ஹோல்டு. ஸோ இவரோட பர்பஸ் வந்துட்டு இன்னும் முடியலை. அவர் வந்துட்டு இன்னும் அவரோட வாழ்க்கையில் நாலேஜை வந்துட்டு கெயின் பண்ணுறது முடியலை. ஸோ என்னோடய வாழ்க்கை பர்பஸ் வந்துட்டு இன்னும் முடியல. டு சேல் பியாண்ட் த சன்செட் அண்ட் த பாட்ஸ். ஸோ இவரோட ஆசை என்ன அப்படின்னா சன்செட்டை தாண்டி போகணும். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்களா, அந்த சூரியன் எங்கே மறையுமோ அங்கே தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த உலகமே முடிஞ்சுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னா அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தாண்டி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பாத் அப்படின்னா என்ன சொன்னோன்னா ஃப்ளாட் எர்த்தோட எண்டிங் பாயிண்ட். ஸோ அந்த எண்டிங் பாயிண்ட் எது, அந்த எண்டிங் பாயிண்ட் தாண்டி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கடல் வழியாக பயணம் செஞ்சு கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆஃப் ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் அன்டில் ஐ டை, இட் மே நாட் பி த கல்ஃப்ஸ் வில் வாஷ் அஸ் டவுன். இட் மே பி we shall touch the happy isles and see the great Achilles whom we know. It may be that gulfs will wash us down. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ், அதாவது இவரோட இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நிறைய ஸ்டார்ஸை நம்ம நிறைய கான்ஸ்டலேஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ இவர் சாகிறதுக்குள்ளே இந்த கடல் வழி பயணத்தின் மூலமாக நிறைய வெஸ்டர்ன் ஸ்டார்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ என்னென்ன நடக்கலான்னு சொல்கிறாரு. இட் மே பி தேட் த கல்ஃப்ஸ் வில் வாஷ் அஸ் டோன்ஸ். அதாவது கல்ஃப்ஸ் அப்படின்னா வளைகுடா சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதி, தீவு பகுதி இல்லைனா அந்த கடலோர பகுதிகள், அந்த கடலோடு சேர்ந்து இருக்கிற பகுதி தான் கல்ஃப்ஸ் சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி கல்ஃப் பிளேஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு சாகடிச்சிடலாம். எது மூலமாக, கப்பலை மூழ்கிறதுக்கு மூலமாக இவங்க எல்லாத்தையும் சாகடிச்சிடலாம். இட் மே பி வி ஷால் டச் த ஹாப்பி ஐல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஐலாண்டை போய் டச் பண்ணலாம் அப்படின்ல. ஐல்ஸுன்றதை அஃப்கோர்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அட்லாண்டிக்கை சொல்லலாம், அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஐலாண்டை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஐலாண்டை போய் நம்ம என்ன பண்ணலாம், டச் கூட பண்ணலாம். அண்ட் see the great Achilles. ஸோ அங்கே இருக்க அக்கிலஸ் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்கலாம். whom we know. ஸோ நமக்கு தெரிஞ்ச அக்கிலஸ் வந்துட்டு அங்கே தான் இருப்பார், நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அக்கிலஸ் வந்துட்டு இவங்களோட ட்ராஜன் வாரில் போர் புரிஞ்சிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு கிரேட் வாரியர். அவர் போனால் எந்த இடத்துலையும் தூக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் தான் அக்கிலஸ். ஸோ அக்கிலஸ் வந்துட்டு ட்ராஜன் வாரில் ஐ திங்க் இறந்துருவார். ஸோ மேபி இப்படி நம்ம தேடி போயிட்டே இருந்தால் என்ன பண்ணலாம், அவரோட ஆன்மாவையும் பார்க்கலாம். ஏன்னா அவரோட ஆன்மாவும் ஒரு தேர்ஸ்ஃபுல்லான ஆன்மா. ஸோ அந்த அட்லாண்டிக் பிளேஸில் வந்துட்டு அவரும் இருக்கலாம் இல்லை. ஸோ அட்லாண்டிக் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையிலே இப்படி ஒரு பிளேஸே கிடையாது, அது ஒரு இமேஜினேட்டிவ் பிளேஸ்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உண்மையிலே அந்த ஊர் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அக்கிலஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தோ மச் இஸ் டேக்கன் மச் அபைட்ஸ் and though we are not now that strength which in old days moved earth and heaven, that which we are one equal temper of heroic hearts, made weak by time and fate, but strong in will to strive, to seek, to find and not to yield. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம இருந்து எடுக்கப்பட்டது. என்ன எடுக்கப்பட்டது இங்கே என்ன சொல்கிறதுனா அவரோட யூத் லைஃப்பை வந்துட்டு எடுக்கப்பட்டது. மச் அபைட்ஸ் அப்படின்னா சில விஷயங்களை வந்துட்டு அவரை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தோ வி ஆர் நாட் நவ் தட் ஸ்ட்ரென்த் விச் இன் ஓல்ட் டேஸ். அதாவது நம்ம முன்னே இருந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இல்லை, இப்போ ஒரு பலம் நம்மக்கிட்ட இல்லை. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவ்ட் எர்த் அண்ட் ஹெவன்ஸ் அப்படின்னா வானத்தையும் பூமியையும் பிரட்டி போடுற அளவுக்கு இவங்கக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு. அவ்வளோ போர் புரிஞ்சுருக்கிறாங்க, அவ்வளோ வீரமோடு இருந்திருக்கிறாங்க. that which we are. அப்போ நமக்கு எப்படி ஒரு வீரம் இருந்துச்சோ அந்த மாதிரி வீரம் தான் இப்போ இருக்குது. ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ். இதில் டெம்பர் அப்படிங்கிறது ஒரு கோபம், டெம்பருங்கிறது கோபம். ஸோ இங்கே கோபம் சொல்ல முடியாது, அந்த ஒரு விவேகம் சொல்லலாம். வீரருக்குள்ள இருக்க ஒரு விவேகம் வந்துட்டு இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்மளோட ஹீரோயிக் ஹார்ட், நம்ம ஹீரோயிக் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட். ஸோ அதெல்லாம் என்ன ஆகிடுதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகிடுச்சுன்னா அது வீக் ஆகிடுச்சு. நம்மளோட டைம்னாலே நம்மளோட விதினாலே என்ன ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு வீக்காக இருக்குது. பட் ஸ்ட்ராங் இன் வில். ஸோ நம்ம என்ன இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், நம்மக்கிட்ட இப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு எல்லாமே வீக்னஸ் வந்துருச்சு. ஆனால் நம்மளோட வில் அப்படின்னா நம்மளோட வில் பவர் இருக்குல்ல, அது இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த வில் பவர் எப்படி இருக்கும்னா டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. ஸோ அந்த வில் பவர் நம்மளை என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரைவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறது, சீக் அப்படின்னா தேடுறது, ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, ஈல்டு அப்படின்னா அதாவது விட்டு கொடுக்காமல் இருக்குது. ஸோ நம்மளோட வெறியான அந்த ஹார்ட்டில் இருக்கிற ஒரு வில்லை வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம போவோம், இதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாரு. இதோட இந்த போம் முடியுது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போமோட யுலிசஸை பற்றி, யுலிசஸோட டிஸ்கிரிப்ஷனை சொல்கிறாங்க இன்ட்ரோடக்ஷனில். The poem Ulysses is a dramatic monologue that contains 70 lines of blank verse. இதில் ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னா ஒருத்தவர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. மோனோலாக்னா நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி போனேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது தான் மோனோலாக். இப்போ டைலாக்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறது டைலாக்னு சொல்லுவாங்கள்ல, கான்வர்சேஷன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோனோலாக். ஸோ யுலிசஸ்ங்கிறது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக். அதில் எத்தனை லைன் இருக்குன்னா 70 லைன். அது என்ன எழுதியிருக்காங்கன்னா blank verseல எழுதியிருக்காங்க. ஸோ blank verse அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த ஒரு இதையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்குது தான் வந்துட்டு blank verse. அதில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரைம் இது இருக்காது, இதை ஃப்ரீ வேர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ யுலிசஸ் வந்துட்டு ஃப்ரீ வேர்ஸில் எழுதப்பட்டிருக்கு. யுலிசஸ் த கிங் ஆஃப் இத்தாக்கா. ஸோ இதில் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா யுலிசஸ்ங்கிறவர் ஒரு ஐலாண்டுன்னு சொல்கிறாருல, இந்த ஐலாண்டு பேர் என்னென்னா வந்துட்டு இத்தாக்கா. ஸோ அதில் இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் கிங்காக இருக்கார். Gather his men together to prepare for the journey and exhorts them not to waste their time left on earth. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட கூட இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்றாரு, கேதர் பண்ணுறாரு. எதுக்காகனா நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வாயேஜ் போயிட்டுருந்தோம், எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஆனால் இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ம டைமை வந்துட்டு கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாட் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுறது. நம்ம டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு. வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாராம். Ulysses has grown old, have experienced many adventures at the Battle of Troy and in the seas. ஸோ இவருக்கு வயசாயிருச்சு. அவர் நிறைய அட்வென்ச்சர்ஸ் போயிருக்கிறாரு. என்னென்னா இந்த ட்ராஜன் வார் இருக்குல்ல, அந்த ட்ராஜன் வாருக்கும் போயிருக்காரு. நிறைய கடல் கடந்து அவர் சண்டைக்கு போயிருக்காரு. ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு இத்தாக்கா he desired to embark upon his next voyage. இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் இத்தாக்காவுக்கு போயிடுறாரு. போனாலுமே இவரோட ஆசை என்ன இருக்குன்னா, அடுத்து நம்ம வாயேஜுக்கு போகணும், கடல் பயணம் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. His inquisitive spirit is always looking forward to more and more of such adventure. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இவரோட ஆன்மா வந்துட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கான். எதை நினச்சி இது இன்க்விசிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு க்யூரியஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, இவரோட மனசில் வந்துட்டு சீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா அடுத்து அட்வென்ச்சர்ஸ் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போம் கேன் பி டிவைடட் இன்டூ 3 parts. இந்த போமை வந்துட்டு 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. The thirst for adventure which does not allow Ulysses to remain in his kingdom as a mere ruler. ஸோ என்ன யோசிக்கிறது, எடுத்த போய் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஐடில் கிங்குன்றாரு. ஒரே இடத்துல இருக்கிறதுனால நான் சோம்பேறியான கிங்காக இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் வந்துட்டு அந்த அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு தாகம் இருக்கும்ல, அதுக்குள்ளே இவருக்குள்ளே இருக்குது. அது யுலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, இத்தாக்காலே இருக்க வேணாம், வேறையே இங்கே வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறாரு. யுலிசிஸ் ஹேண்ட்லிங் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹிஸ் சன் டெலமேக்கஸ் வித் டோட்டல் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிஸ் எபிலிட்டி. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம பார்த்த மாதிரி டெலமேக்கஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவரோட செங்கோலை வந்துட்டு ஏற்றிருக்கிறாரு. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லபடியாக இருக்கார். அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது யுலிசிஸ்க்கு, நம்ம மகன் வந்துட்டு நல்லபடியாக நம்ம ஊரை பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. இது செகண்ட் பார்ட்டில். தேர்ட் பார்ட், யுலிசிஸ் கிளாரியன் கால் டு ஹிஸ் sailors urging them to venture into unknown lands. ஸோ இவர் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் கிளாரியன் அப்படின்னா லவுட் அண்ட் கிளியர்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறாரு, வாங்க நான் கூட கப்பலில் பயணம் செஞ்ச செயிலர்ஸ்லாம் வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அட்வென்ச்சர்ஸ்க்கு போவோம், நம்ம கண்டுபிடிக்காத நிறைய இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்கார். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த போமை 3 பார்ட்டாக பிரித்து 3ஆக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு அவர் வந்துட்டு சோம்பேறியாக இருக்கேன், எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிடிக்கல, ஒரே இடத்துல பிடிக்கலன்றாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கிங்குக்குரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பையனுக்கு கொடுத்துட்டேன், அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, அவன் கூட அந்த சேலர்ஸ் இருப்பாங்களா, வாங்க நம்ம அட்வென்ச்சருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். ஆல்ஃப்ரெட் டென்னிசன், ஃபர்ஸ்ட் பேரன் டென்னிசன், 6 August 1809, 6 October 1892 was a British poet. ஸோ இவர் வந்துட்டு முதல் பேரன் டென்னிசன் சொல்கிறாங்க. ஸோ அவர் எப்போ பிறந்தாருன்னா ஆகஸ்ட் 6 பிறக்கிறாரு, 1809 பிறக்கிறாரு. அதே மாதிரி எப்போ சாகிறார் அப்படின்னா 6 அக்டோபரில் வந்துட்டு இறந்து போகிறாரு 1892. இவர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் போயட். ஸோ இது வந்துட்டு பேரன் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்னா, மெம்பர் ஆஃப் லோவஸ்ட் ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் நொபிலிட்டி அப்படின்னா, அதாவது ராஜாக்கள் அடுத்து வந்துட்டு மந்திரிகள் அப்படி வருவாங்கள்ல, அந்த மாதிரி ராயல் கம்யூனிட்டியில் வந்துட்டு இவரும் வந்துட்டு ஒரு மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேரன்னு சொல்கிறாங்க. அங்கே கிடச்ச பதவியில் வந்துட்டு இவர் ஃபஸ்ட்டு பேரனாக இருந்திருக்கிறாரு அரச பதவியில். ஹி வாஸ் அ பொயட் லாரட் ஆஃப் கிரேட் பிரிட்டன். அவர் ஒரு பிரிட்டிஷ் பொயட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொயட் லாரட்டுங்கிறது ஒரு பதவி மாதிரி, இப்போ இங்கே சொல்லுவாங்கள்ல அவைப்புலவர்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பொயட் லாரட்டுங்கிறது ஒரு பிக் பொசிஷன் எங்கே பிரிட்டனில். பிரிட்டனில் வந்துட்டு ஒரு பொயட் லாரட்டாக இருந்திருக்காரு. அண்ட் அயர்லாண்ட் டியூரிங் much of Queen Victoria's reign and remains one of the most popular British poets. ஸோ இவர் வந்துட்டு அயர்லாண்டில் வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, குவீன் விக்டோரியாவோட காலத்தில் என்ன இருந்திருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃபேமஸ்ட் பிரிட்டிஷ் போய்டாக இருந்திருக்காரு. ஏன்னா டெனிசன் நம்ம எப்படி வந்துட்டு ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஏஜை பிரிப்பாங்கல்ல, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் லிட்ரேச்சரில் பிரிப்பாங்க, அது ஏஜ் ஆஃப் ஷாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதே மாதிரி இவரும் வந்துட்டு பிரிக்கிற அளவுக்கு ஒரு ரிமார்க்கபிள் ரைட்டர் டெனிசன். ஸோ அவர் ஒரு ஃபேமஸாகவும் இருந்திருக்காரு. எந்த பீரியட்னா குவீன் விக்டோரியா வாழ்ந்த ரெயின் அப்படின்னா அவங்க ஆட்சி காலத்தில் இவர் வந்துட்டு ஃபேமஸாக இருந்திருக்காரு. டெனிசன் எக்ஸல்ட் அட் பென்னிங் ஷார்ட் லிரிக்ஸ். ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன போம்ஸ் எழுதுறதில்ல, பென்னிங் அப்படின்னா எழுதுறது. ஸோ அதில் வந்துட்டு இவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கார். சச்சஸ் பிரேக் பிரேக் பிரேக், அவரோட எழுதின போம்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக் பிரேக் பிரேக், த சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட், tears idle tears and crossing the bar,
இதெல்லாம் அவர் எழுதின போம். இதெல்லாம் அவர் எக்ஸலண்ட் அப்படிங்கிறாங்க. He wrote verses on classical mythology such as Ulysses. ஸோ இவரோட போம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, கிளாசிக்கல் மித்தாலஜி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் நாட் ட்ரூ, அந்த காலங்கள்லேருந்து கடந்து வந்திருக்கிற கதைகள் தான் மித்துன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு மித்துங்கிறது ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு பழைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாசிக்கல் வந்துட்டு பழமையான மித்தாலஜி. யுலிசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அவர் காலத்தில் வாழ்ந்தவர் கிடையாது. யுலிசஸ் ட்ராஜன் வாரில் இருந்தவர். ட்ராஜன் வார்னால் இதுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் இருந்திருக்கிறார். ஸோ அவரை வச்சுலாம் வந்துட்டு இவர் போம் எழுதியிருக்கிறாரு. ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அண்ட் டித்தோனஸும் அதே மாதிரி தான் ஒரு மித்தாலஜிக்கல் ஃபிகர். ஸோ அவரை பற்றியும் அவர் வந்துட்டு எழுதியிருக்கார். டெனிசன் யூசஸ் மியூசிக்கல் குவாலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் டு எம்பசைஸ் ஹிஸ் ரிதம்ஸ் அண்ட் மீனிங் இஸ் சென்சிட்டிவ். ஸோ அவர் எப்படி எழுதுறாருன்னா, மியூசிக்கல் குவாலிட்டி, அவரோட போமெல்லாம் வாசிக்கிறப்பே வந்துட்டு ஒரு ரைமிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, மியூசிக்கல் குவாலிட்டியோட அந்த போம் எழுதுறாரு. அந்த மீனிங் வந்துட்டு எப்படி இருக்குமா, சென்சிட்டிவாக இருக்குமா. ஸோ போமும் வாசிக்கிறது நல்லாயிருக்கு, அதோட மீனிங்கும் வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இதை எடுத்துக்கோங்களேன், ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, எப்பயுமே வந்துட்டு வேலை செஞ்சவங்களால சும்மா இருக்க முடியாதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான தாட்டில் வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அழகாக வந்துட்டு நான் இங்கே போர் அடித்தது, நான் அங்கெல்லாம் போனேன், நான் திருப்பி வந்துட்டு அங்கே போகணுன்னு சொல்லி கேட்குறது வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு இவரோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த போமில் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை வந்துட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோடது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது ஒரு நாலேஜபிள் பர்சன் வந்துட்டு எப்பயுமே அவங்க சும்மா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு நாலேஜை தாண்டி தேடி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது வந்துட்டு சில விஷயத்தில் வந்துட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்பயுமே அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம நாலேஜே தேடி போயிட்டு இருந்தால் நம்மளால் நார்மலான வாழ்க்கை, அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நார்மலாக லைஃப் வந்துட்டு போர்டமாக இருக்குது அப்படிங்கிறாருல. ஸோ அதனால் அவர் வாழ முடியலை. நாலேஜபிள் பீப்புள் வில் ஆல்வேஸ் சீக் ஃபார் த நாலேஜ். இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த லெசனில் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் ரீட் பண்ணுறேன். Free verse is a open form of poetry which in its modern form arose through the French verse libre form. It thus tends to follow the rhythm of natural speech. Free verse அப்படிங்கிறதுனா பொயட்ரியிலே ஒரு ஓப்பன் ஃபார்ம். இது வந்துட்டு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா லிபரே ஃபார்ம். லிபரே ஃபார்ம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு எழுதிக்கலாம், நம்மளோட ஆத்தரோட இஷ்டப்படி எந்த ரைமிங் ஸ்கீமும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அதான் இட் தஸ் டென்ஸ் டு ஃபாலோ த ரிதம் ஆஃப் அ நேச்சுரல் ஸ்பீச். நம்ம எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே வந்துட்டு போம் எழுதுவாங்க. அதுதான் நேச்சுரல் ஸ்பீச்சோடு எழுதுவாங்க. அதுதான் ஃப்ரீ வேர்ஸ். அதுக்கு பிளாங்க் வேர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. போமோட ரைமிங் ஸ்கீம் ஃப்ரீ வேர்ஸ். பொயட் எந்த ஒரு ரைமிங் ஸ்கீமையும் ஃபாலோ பண்ணாமல் எழுதுனதுனால இது ஃப்ரீ வேர்ஸ். Simile, a word or phrase that compares something to something else using the words like or as. ஒரு வேர்டோ இல்லை ஒரு ஃப்ரேஸோ ஏதாவது ஒன்று டினோட் பண்ணி இன்னொருத்தோட கம்பேர் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்துட்டு சிமிலி. அது எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக அந்த வேர்டிங்ஸில் லைக் ஆர் அஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ லைக் ஆர் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட கம்பேர் ஆச்சுன்னா அதுதான் சிமிலி. போமில் இருக்க சிமிலி, அஸ் தோ டு பிரீத் வேர் லைஃப். அஸ் அப்படிங்கிறது இங்கே போல அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. அதாவது மூச்சு விடுறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத போல் இந்த மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு யுலிசஸ் சொல்கிறாரு. அடுத்து டு ஃபாலோ நாலேஜ் லைக் அ சிங்கிங் ஸ்டார். ஸோ இங்கே சிங்கிங் ஸ்டார்னால் என்னென்னா சன். ஸோ நான் வந்துட்டு நாலேஜை தேடி போகிறேன். யாரை போல் அப்படின்னா சிங்கிங் ஸ்டாரை போல் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த போமோட சிமிலி தான் இது. Metaphor or a form of figurative language which refers to words or expression that mean something different from their natural definition. மெட்டஃபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். அது என்ன பண்ணுன்னா, ஒரு வேர்ட் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு எதை மீன் பண்ணிருக்குன்னா டோட்டலி வந்துட்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கை வந்துட்டு சொல்லியிருக்கோம். அதாவது கொடுக்கப்பட்ட லிட்ரல் டெஃபனிஷனுக்கு அப்படியே வேறு மாதிரியான ஒரு மீனிங்கை சொல்லும். அதை போல் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லாமல்
இன்டைரக்டாக வந்துட்டு மீனிங்கை புரிய வைக்கும். அதுதான் வந்துட்டு மெட்டஃபர். போமில் இருக்க மெட்டஃபர், பை திஸ் ஸ்டில் ஹர்ட் அமாங் தீஸ் பேரன் கிராக்ஸ். இதில் வந்துட்டு ஹர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எரியிற நெருப்பை போல், அடுப்புன்னு சொல்லுவாங்க. இதில் ஹர்ட் அப்படின்னு யாரை சொல்கிறாரு, யாரை குறிப்பிட்டுக்கிறாரு அப்படின்னா அவரோட யாரை கம்பேர் பண்ணுறாருனா ஹர்ட்டை கம்பேர் பண்ணுறாரு. அமாங் தீஸ் பேரன் கிராக்ஸ், இதில் கிராக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாறைகள். ஸோ பேரன்னா வந்துட்டு அன்ஃபர்டைல். ஸோ அவங்க கூட இருக்க மற்ற ஒரு ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் இவர் என்ன சொல்கிறாருனா பேரன் கிராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பேட்டில் வித் மை பியர்ஸ். இதில் டிலைட் ஆஃப் பேட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வார், அதை வந்துட்டு இன்டெரக்டாக சொல்கிறது அப்படிங்கிறதுனால இவர் வந்துட்டு வாரை குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் ஃபைட் பண்ணேன்னு சொல்கிறாரு. அதை இன்டெரக்டாக சொல்கிறதுனால இது ஒரு மெட்டஃபர். அடுத்து வந்துட்டு எட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அன் ஆர்க் வேர் த்ரோ. இதில் ஆர்க் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நுழைவு வாயில் சொல்லுவோம். இப்போ நம்ம போகிற இடத்துக்குலாம் பார்த்துருவோம், பெரிய ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆர்ச் மாதிரி இருக்கும். இந்த ஆர்ச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்ச் மாதிரி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தோட புலமையை வந்துட்டு ஆர்ச் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு ஃப்ரம் தட் எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர். இதில் எட்டர்னல் சைலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெத், அதை இன்டைரக்டாக எட்டர்னல் சைலன்ஸ்னு சொல்லியிருக்காரு. அண்ட் திஸ் கிரே ஸ்பிரிட் ஏர்னிங் இன் டிசையர். இல்லை கிரே ஸ்பிரிட் அப்படின்னா அவருக்கு ஓல்டு ஏஜ், அதை தான் வந்துட்டு கிரே ஸ்பிரிட்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹீ சென்டர்ட் இன் த ஸ்பியர். ஸோ இவர் சென்டர்ட் இன் த ஸ்பியர் அப்படிங்கிறது வந்துட்டு டெலிமேக்கஸ் வந்துட்டு ஒரு ஸ்பியருக்குள்ளே சுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர் இருக்கிறாரு, பல ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மத்தியில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது ஒரு மெட்டஃபர். Alliteration, the use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரே வார்த்தை இல்லை ஒரே உச்சரிப்புடைய வார்த்தையை தொடர்ந்து வர வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வந்திருந்ததுன்னா அதுதான் அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுல பிபி அப்படிங்கிறது தொடர்ந்து வருது, இதுதான் அலிட்ரேஷன். ஹோமில் இருக்க அலிட்ரேஷன் என்ன அப்படின்னா ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். இதில் ஹங்க்ரி ஹார்ட் ஹச் ஒரு அலிட்ரேஷன். அண்ட் மேனஸ் கிளைமேட்ஸ் கவுன்சில் கவர்மெண்ட், இதில் கிளைமேட்ஸ் கவுன்சில் சிசி ஒரு அலிட்ரேஷன். அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் பாட்டில் வித் மை பியர்ஸ், இதில் வந்து ட்ரங்க் டிலைட் டிடி ஒரு அலிட்ரேஷன். ஆஸ் தோ டு பிரீத் வேர் லைஃப் பைல்ட் ஆன் லைஃப், இதில் லைஃப் மூணுமே ரிப்பீட் ஆகிருக்கு, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், ஸோ அது ஒரு லிட்ரேஷன். ஃப்ரம் தட் எட்டர்னல் சைலன்ஸ் சம்திங் மோர், இதில் வந்துட்டு சைலன்ஸ் சம்திங் எஸ் அலிட்ரேஷன். ஃபார் சம் 3 sons டு ஸ்டோர் அண்ட் ஹோர்ட் மை செல்ஃப், இதில் வந்துட்டு சம் சன்ஸ் ஸ்டோர்ஸ், இது மூணுமே எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு, ஸோ இது ஒரு லிட்ரேஷன். ஆஃப் காமன் டியூட்டிஸ் டசன்ட் நாட் டு ஃபெயில், இதில் வந்துட்டு டியூட்டிஸ் அண்ட் டசன்ட் டி ஒரு லிட்ரேஷன். ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் டாயில், இதில் ஹேத் ஹிஸ் ஹானர் ஹிஸ், ஸோ இதில் ஹச் ஒரு அலிட்ரேஷன். இதுதான் இந்த போமில் இருக்க அலிட்ரேஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது அலிட்ரேஷன் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Personification, the attribution of a personal nature or human characteristics to something non-human or the representation of an abstract quality in human form. அதாவது பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு மனிதனுடைய நேச்சரை வந்துட்டு ஒரு ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ஏதாவது ஒரு நான் ஹியூமன் திங்கோட கம்பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மழை நடக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வந்துட்டு மேகம் கீழே இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ். அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ஹியூமன் திங்ஸோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது பர்சானிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டி இன் ஹியூமன் ஃபார்ம், அதாவது ஹியூமன் ஃபார்மோட ஒரு அப்ஸ்ட்ராக்ட் குவாலிட்டியை வந்துட்டு நமக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு பர்சானிஃபிகேஷன். இந்த போமோட பர்சானிஃபிகேஷன், தேர் லைஸ் த போட் த வெசல் பப்ஸ் ஹர் செயில். இதில் வந்துட்டு பப்ஸ் ஹர் செயில் அப்படிங்கிறது எது சொல்கிறாருன்னா கப்பலை சொல்கிறாரு. கப்பலை வந்துட்டு இங்கே ஹெர் அப்படின்னு சொல்கிறார். ஹெர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு பெண்ணுக்கு குறிப்பிடுறது. ஸோ கப்பல் வந்துட்டு ஒரு பெண்ணோட குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது ஒரு பர்சானிஃபிகேஷன்.
The long day wanes, the slow moon climbs. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிளைம்ஸ் அப்படிங்கன்னா ஏறுதல். ஸோ மூன் ஏறுது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, மூன் வரப்போகுது, ஈவினிங் ஆகிடுச்சு, மூன் வந்துட்டு உதயமாக போகுது, அதை கிளைம்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ மூன் அப்படிங்கிறது கிளைம்ஸோடு சேர்த்து சொல்கிறதுனால அது ஒரு ஹியூமன் அட்ரிபியூட். ஸோ இது பர்சானிஃபிகேஷன். க்ளாசரி. ஐடில், லேசி, சோம்பேறித்தனமான. He is an idle person. அவர் சோம்பேறித்தனமாக இருக்கிறார். Hearth, the place where open fire in the house. வீட்டில் திறந்த அடுப்பு. Mother is turning on the hearth. அம்மா அடுப்பை திருப்புகிறாள். Barren, infertile, மலட்டுத்தன்மை. The land is infertile. நிலம் மலட்டுத்தன்மை கொண்டது. Cracks, rock, பாறை. The tree grows between the cracks. பாறைகளுக்கு இடையில் மரம் வளர்கிறது. Mate, a punishment, தண்டனை. She received a mate. அவளுக்கு ஒரு தண்டனை கிடைத்தது. Dole, benefit payments, ஊக்கத்தொகை. This person is receiving a dole. இந்த நபர் ஊக்கத்தொகை பெறுகிறார். Savage, wild, காட்டுமிராண்டி. He looks savage. அவன் காட்டுமிராண்டித்தனமாக தெரிகிறான். Hoard, store something secretly. He hoard money from income tax. வருமான வரியில் இருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறார். Lees, the sediment of wine in the barrel. மதுவண்டல். He is drinking lees of the wine. அவர் மது வண்டல் ஆகும் வரை குடித்து கொண்டிருக்கிறார். Scudding, driven by the wind, சீற்றம். The ship gets scud while traveling in the sea. கப்பல் கடலில் பயணிக்கும் போது சீற்றம் ஏற்பட்டது. Drifts, carried slowly by a current of air or water. தள்ளப்படு. He drifts into the water. அவர் தண்ணீருக்குள் தள்ளப்பட்டார். Hates, V-shaped constellation in Taurus indicating rain. மலையை குறிக்கும் ரிஷப ராசியில் உள்ள வி வடிவ விண்மீன். There is heights in the sky. வானத்தில் heights உள்ளது. Vexed, annoy, எரிச்சலூட்டு. This work is vexing. இந்த வேலை எரிச்சலூட்டுகிறது. Roaming, wander around, சுற்றித்திரி. They are roaming around the garden. அவர்கள் தோட்டத்தில் சுற்றித் திரிகின்றனர். Gleams, shining bright, மின்னுகிறது. The jewelry is gleaming. நகைகள் மின்னுகின்றது. Unburnished, unpolished, மெருகூட்டப்படாத. The knife is unburnished. இந்த கத்தி மெருகூட்டப்படாமல் உள்ளது. Piled, arrange upward, குவிந்து. The files are piled in the office. அலுவலகத்தில் கோப்புகள் குவிந்து கிடக்கிறது. Vile, unpleasant, விரும்பத்தகாதது. This show is vile. இந்த நிகழ்ச்சி விரும்பத்தகாதது. Earn, longing for something, ஏங்கு. The baby is earning to go home. குழந்தை வீட்டுக்கு போக ஏங்குகிறது. Scepter, rulers ceremonial occasions. செங்கோல் ஏந்தி. The prince has been sceptered. இளவரசன் செங்கோல் ஏந்தியிருக்கிறார். Isle, island, தீவு. There is a isle in the middle of the ocean. கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்கிறது. Discerning, having or showing good judgment. பகுத்தறி. The judge is discerning the thief. திருடனை நீதிபதி பகுத்தறிகிறார். Prudence, consciousness, விவேகமான. He is prudent in this game. இந்த விளையாட்டில் அவர் விவேகமானவர். Subdue, bring under control, அடக்கி. The king subdued the nation. அரசன் தேசத்தை அடக்கினான். Tenderness, kindness, அன்பான. The king is tender towards the people. மன்னன் மக்களிடம் அன்பானவன். Adoration, deep love and respect, வணங்கு. The prince adores the king. இளவரசன் அரசனை வணங்குகிறான்.
toil, work extremely hard, உழைத்த. He toiled for his success. அவர் தனது வெற்றிக்காக உழைத்தார். Rot, to make yourself somebody work. Molded, செய். He wrought in his job. அவர் தனது வேலையை செய்தார். Frolic, cheerful move and play. உல்லாசமாக. The children frolic in the playground. குழந்தைகள் விளையாட்டு மைதானத்தில் உல்லாசமாக இருக்கிறார்கள். Before, முன்னால். He comes ere the train arrives. அவர் ரயில் வருவதற்குள் வருகிறார். Strove, great efforts to achieve. கடுமையாக பாடுபடு. He strove hard to win the game. ஆட்டத்தில் வெற்றி பெற கடுமையாக பாடுபட்டார். Smite, strike with a firm blow. அடி. He smites his child. அவர் தனது குழந்தையை அடிக்கிறார். Furrows, a long narrow trench made in the ground by plough. பள்ளம். He hides the treasure in the furrow. அவர் புதையலை பள்ளத்தில் மறைத்து வைக்கிறார். Abides, accept or acts in accordance with a rule. விதிகளை கடைபிடி. He abides by the rules of the school. அவர் பள்ளியின் விதிகளை கடைபிடித்தார். Temper, being angry. கோபம். He has a short temper. அவர் கோபம் கொண்டவர். Yield, submit, அடிபணி. He doesn't yield for the failures. அவர் தோல்விகளுக்கு அடிபடிய மாட்டார். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.